यस्याभवद्भक्तजनात्यहन्तगोपदत्तमन्येष विचार्यतूर्णं स्तम्भे पदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये अहोबिले गरुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामबाहं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः। श्रीरङ्गनाथसडगोपरिन्ददिट्टं लक्ष्मीनृसिंहसडचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् वेदान्तदेशिगिरीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषठारिसंविवरात् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहात्यसडचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेधे कारुण्यभिक्षास्पदं सेवे रङ्गदुरेण शासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशेन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमनवत्यगुणं बुधाघ्रियं नारायणात्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथरिशेखरम् आश्रयामः। श्रीमते शिवंसुरगोपष्टि वेदान्तदेशेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक शिवंसुरगोपष्टि नारायण यतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते शिवंसुरगोपष्टि रङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रिकुलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य मगधाक्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு என்னுய தந்தளித்தவரை சனம்புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி அளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு நுவான் திருவடிகள் அடைகின்றேனே நின்னருளான் கதியென்று மற்றொன்றெல்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன் உன்னருளுக்கு இனிதானலே உகந்தேன் உன் சரணே சரணன்னும் துணிவு பூண்டேன் மன்னிருளாய் நின்னிலையமக்கு தீர்த்து மானபதம் வாட்சி தர வரித்தேன் என்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீஹே. வேதாந்த தேசிகனும் வியன்மிகு ஆச்சாரியந்தன் பாதாரவிந்த மலரை பத்தியுடன் பற்றியடைந்தேன் பிரபத்தி காதார கேட்கும் அரைப்பொருள் கமழும் அவர் வாய்மொழிகள் ஏதாவது ஒன்றில் ஒன்றி எளிதில் எய்வாய் நீயும் முக்தி. சுவாமி தேசிகன் சாதிச்சதான ஞாச தசகம். ஞாசம் அப்படின்னு சொன்னா பிரபத்தி, சப்மிஷன் or anything you do the sacrifice, that is called the ஞாசம். தசகம்னு சொன்னா 10 ஸ்லோகங்களால தேசிகன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம பெருமாள்கிட்ட எப்படி பிரபத்தி பண்றோன்னு. பிரபத்தின்னு சொல்றது டோட்டல் அன்கண்டிஷனல் சரண்டர், சரணாகதி, பிரபதனம், அடைக்கலம், அப்புறம் பரசமர்ப்பணம், ஆத்ம நிக்ஷேபம், பரநியாசம் எல்லாம் சினானிமஸ் வேர்ட்ஸ். So all of them means the same thing, is a slight variation. Beautiful, handsome, wonderful வரிசையா சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி இல்லையா? அதே மாதிரி தான் இது சொல்லக்கூடியது, எல்லா வேர்ட்ஸும் ஒரே மாதிரி. இப்போ மோட்சத்துக்கு போகணுன்னா நமக்கு 2 வழி தான். ஏன்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கோம், புனரபி மரணம் புனரபி ஜனனம் மாட்டின் முழிக்கிறோம். மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அங்கே போனால் எப்போதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது, எப்போதும் சத்வகுணமாக இருக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு 2 வழி தான், பக்தி இல்லை பிரபத்தி தான் பண்ணலாம். இந்த பக்திங்கிறது என்னன்னா ரொம்ப கஷ்டமான உபாயம். பக்தின்னு சொல்லுறதுன்னா இந்த ரிஷிகள்லாம் பண்ண மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அந்த கர்மயோகம் ஞான யோகத்தெலாம் மனசில் இருந்து தபஸ் பண்ணி அஷ்டாங்க யோகம்னு பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு எண்ணெய் விட்டால் எப்படி அந்த பிசிறு இல்லாமல் வருது பார்த்தீங்களா? அதை மாதிரி
ஒவ்வொரு க்ஷணமும் பெருமாளை நினச்சிட்டு இருக்கணும். அதை மாதிரி கடைசியில் உசுறு போகச்சே நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது சாதாரண மனுஷனால் சாத்தியமே இல்லை. அதுவும் இந்த காலத்தில் இருக்கச்சே பண்ண முடியாது. அதனால் நமக்கு என்ன வழின்னு கேட்டேன்னா பிரபத்தின்னு சொல்லக்கூடியது. பிரபத்தின்னு என்ன பண்ணுறேன்னா பெருமாள்கிட்ட போய், அப்பா எனக்கு இந்த சக்தி ஞானம்லாம் இல்லை, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, why don't you write off all my loans, my loans are my sins, can you please write it off அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்குறோம். அதுதான் பிரபத்தின்னு சொல்லக்கூடியது. பெருமாள் அதுக்கு நிச்சயம் இறங்குவானா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இறங்குவான். ஏன்னா சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. பிரபத்தின்னு எடுத்தேன்னா இப்போ பார்க்குறோம், பிச்சைக்காரன் போனால் எத்தனையோ பேர் கேட்குறான், அவனுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. பிச்சைக்காரன் வாசலில் வந்து கேட்டால் அவனுக்கு அப்படி தூக்கி போடுறோம். எதுக்கு போடுற? அவனுக்கு இல்லை. ஸோ பிரபத்தினால் அவனுக்கு ஏன் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், நாட் பிகாஸ் வாட் யூ ஆல்ரெடி ஹேவ், பட் பிகாஸ் வாட் யூ டோன்ட் ஹேவ். நமக்கு இல்லைங்கிறது எத்தனையோ இருக்குது. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பொறுமை இல்லை, நான் இந்த ஜாதியில் பிறந்தவன் இல்லை. பொண்ணாக பிறந்தேன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதனால் பக்தியோகம் இந்த ஜென்மத்தில் போக முடியாது. ஸோ அதனால் இவ்வளவு பிராபங்களாக இருக்கிறதுனால நான் என்ன கேட்குறேன், இந்த பிரபத்தின்னு ஒன்று இருக்குது, அது வழியாக உன்னுடைய திருவடியை பிடிச்சிக்கிறேன், அதனால் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்படி கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கணுமே அப்படின்னு அதைத்தான் இதில் சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் பேரில் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. முதல்ல ஒரு கதையை சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. சகஸ்ரநாமம் படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோன்னு. இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு கதையை சொன்னால் உங்களுக்கு புரியும். கங்கையில் ஒரு படகு போயிட்டு இருக்கு, ஒரு போட். அண்ட் தி கை வாஸ் ரோயிங் தி போட். இன்சைட் தட் ஒன் அதில் உட்காந்துட்டு இருக்கான்னு ஒரு பெரிய வித்வான், நல்லா படித்தவர், விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர். ஸோ அவர் உட்காந்துட்டு இருக்கார். இவன் வந்து போட் மேலே ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கான். உடனே அவர் கேட்டார், ஏன்பா உனக்கு வந்து வேதங்கள்லாம் இருக்குது, சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னா. ஐயோ சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்களே அப்படின்னா. ஐயோ 50% ஆஃப் லைஃப், பாதி லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேப்பா அப்படின்னா. திரும்பி அவன் போட் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கான். உடனே அவர் கேட்ட, இப்போ இந்த திவ்ய பிரபந்தம் இருக்குது, ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கார், கோவில்கள் எல்லாம் இருக்குது, திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் எதாவது பண்ணியிருக்கேனா? ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது சாமி எனக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சார் அவர். இவன் ஓட்டிகிட்டே இருக்கச்ச அவன் சும்மா தொணத்தை கேள்வி கேட்டோன்னே அவன் என்ன பண்ணான், ஒரு 50% வேதத்தை கற்றுக்காதனால போச்சு, ஆனால் 25% திவ்ய பிரபந்தம் கட்டுறதுனால போச்சு அப்படின்னு அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சார் அவர். அதுக்குள்ளே அவன் சொன்னான், சாமி சாமி நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க அப்படின்னா. என்னன்னா, உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு நீந்த தெரியாது அப்படின்னாரு. உங்களை 100% ஆஃப் லைஃபும் போயிடுது, படகு ஓட்டை ஆயிடுது அப்படின்னு அவன் நீந்தின்னு போயிட்டான். இவர் கீழே விழுந்தார். அதை மாதிரி கதை தான். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனால மோட்சம் கிடையாது, கோவிலுக்கு போகிறதுனால மோட்சம் கிடையாது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறனால மோட்சம் கிடையாது, கங்கைக்கு போகிறதுனால மோட்சம் கிடையாது. நல்லா சொல்லிடுறேன் நிச்சயமாக. ஏன்னா இதெல்லாம் அன்றைக்கே சொன்ன மாதிரி, இப்போ என்னுடைய பையன்கிட்ட போய் நான் வந்து நீ எம்டி பாஸ் பண்ணிட்டேன், எம்டி பண்ணியாச்சுன்னா லைஃப் இஸ் செட்டில்டு அப்படின்னா, எம்டி பண்ணிவிட்டு வீட்டில் தூங்கிட்டேன்டா எங்கேருந்து பணம் வரும்? என்ன அர்த்தம்னா, எம்டி பண்ணால் ஒரு மீன்ஸ், அதை வச்சு நல்லபடியாக சம்பாதிப்பேன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால் படுத்துக்கணும். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் மோட்சனா என்ன அர்த்தம்? நல்ல வாழோடு சேருவேன், பாகவதாள்லாம் இருக்கா, அதனால் நல்ல புத்தி வரும், நல்ல காரியம் பண்ணுவேன், எவென்ச்சுவலி இட் வில் டேக் யூ டு மோக்ஷம். கங்கையில் போய் குளித்தா உன்னுடைய இதெல்லாம் அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்து உனக்கு பக்தி உண்டாகும், அதுலேருந்து உண்டாகும். தட் இஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. அதனால் கங்கை போயிட்டு வந்ததால் உடனே மோட்சங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் எத்தனை நீ சகஸ்ரநாமம் படித்தாலும், எத்தனை கோவில், இப்போ பக்தி யோகம்னு சொன்னேன், பக்தி யோகம் சொன்னால் வசிஷ்டர் இருக்கார். வசிஷ்டர் ராமருக்கே ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். அவருக்கே ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் கூட மோட்சம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பெருமாளே அவர் விழுந்து சேவிக்கிறார், பெருமாளுக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறார். அவர் இந்த பக்தி யோகத்தில் இருக்கார். அதை வந்து நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம பண்ணுறது என்ன, கோவிலில் போய் ஏதோ ஒரு மணியை அடிச்சுட்டு அங்கே 2 பூவை போட்டுட்டு வந்தோடனே நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினச்சா முடியுமா? அதனால் இது பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. You are demanding with the Bhagavan that you do particular action and you are asking for the moksha. ஆனால் பிரபத்தியில் என்ன பண்ணுறோம், அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என்ன, எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ஏறி போகிறான். ஒருத்தர் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ஏறி போச்சே, அவன் சொல்கிறான் நானே ஏறி போகிறேன் அப்படிங்கிறான். அந்த பக்தி யோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்தி யோகம் பண்ணுறவனும் பிரபத்தி பண்ணலாம், பிரபத்தி பண்ணுறவனும் பக்தி பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி யோகம் பண்ணச்சே there are 10 different ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஐட்டம் அவனால் பண்ண முடியலன்னா அதுக்கு பிரபத்தி. பிரபத்தினா சரணாகதி. சரணாகதி எதுக்கு வேணால் பண்ணலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க வேலைக்காரி கூட சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம், துணியெல்லாம் துவச்சி கொடு அப்படின்ட்டு. அவன் எதுக்கு வேணால் நீ சரணாகதி பண்ணலாம். நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டோன்னா, பிரபத்திங்கிறது மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய சரணாகதி சொல்கிறோம். இப்போ பக்தி யோகத்தில் இருக்கும் ஒரு 10 ஐட்டம் ABCDன்னு இருக்குது. அந்த 10ல் ஒன்று பண்ண முடியலன்னா அதுக்கே கேட்கலாம்.
இப்போ எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ஒரு ஏம் போயின்னு இருக்கான், முட்டி வலிச்சுது. பெருமாள்கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு வந்து முட்டியில் பலம் கொடு, நானே ஏறி வரேன். முட்டியில் பலம் மட்டும்தான் கேட்டான், ஏறி போகிறதுக்கு கேட்கல. அந்த ஆங்கிள் அந்த அந்த அங்கத்துக்கு மட்டும்தான் கேட்குறான் அவன். அதுக்கப்புறம் அவனே போகிறான்னு சொன்னான். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால் நேரம் அந்த எலிவேட்டர் பாய் இருக்கான், அவன் காலில் போய் கீழே விழுறோம். அப்பா நீ என்ன மேலே எடுத்து போப்பான்னு எலிவேட்டர் பாய் ஒரு ப்ரெஸ் பண்ணுறான், பண்ணேன் அது மேலே போடுது. ஒன்னாலே போடுறது அது கிடையவே கிடையாது. யார் எலிவேட்டர் பாய்? அதான் ஆச்சாரியன். அவருக்கு தான் எங்கே ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியும், கரெக்டாக ஆச்சும் போகிறதுக்கு வழி. அதனால் பிரபத்தின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடியது. கையை தூக்கி பெருமாள்கிட்ட போய் அப்பா என்னால் பண்ண முடியலேன்னு கேட்குறேன். அதுக்கு ஏதாவது ஒரு நியமங்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அங்கம் அங்கின்னு இருக்கு. டு மேக் இட் வெரி சிம்பிள், அங்கம் அங்கின்னா இப்போ வந்து வீடு வாங்கணுங்கிறார் அவர். வீடு வாங்கணும்னா ஹவு இட் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் ப்ராசஸ்? க்ளோசிங். க்ளோசிங் இஸ் தி அங்கி, அங்கே போய் கையெழுத்து போடும். ஆனால் அந்த க்ளோசிங்க்கு அங்கங்கள் இருக்குது. என்ன அங்கங்கள்? உங்களுக்கு மார்ட்கேஜ் அப்ரூவ் ஆச்சா, டவுன் பேமெண்ட் வச்சுருக்கீங்களா, அப்புறம் வந்து டைட்டில்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் அங்கங்கள். இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் போய் க்ளோசிங் பண்ண முடியும். See, these are the mandatory ones. Tuesday அன்றைக்கி தான் சைன் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒன்றும் அங்கம் கிடையாது. இட்ஸ் நாட் a required one. You can do it on a Tuesday, you can do it on a Wednesday. எது mandatory or required process இருக்கோ that takes you for the final process, that is called அங்கங்கள். அங்கின்னு சொன்னால் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணக்கூடியது. க்ளோசிங் ப்ராசஸ் இஸ் தி அங்கி. இல்லை வந்து எது அங்கின்னு கேட்டால் பரநியாசம், பரசமர்ப்பணம்னு சொல்கிறோமே அதுதான் அங்கி. அதுக்கு இருக்கக்கூடிய அங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 அங்கங்கள் இருக்குது. ஸோ முதல் ஸ்லோகத்தில் சொல்லச்ச என்ன சொன்னு கேட்டால், அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் தத நமப ஸ்ரீபதே ஏவ இது ஆத்மானம் நிக்ஷிபேத் புதகா. அகம் நான் சொல்றது வந்து நமம எனக்கு சொந்தம் இல்லை. மத்ரக்ஷண பரம் என்னை பாதுகாத்த இந்த ஆத்மாவையோ இந்த உடம்பையோ காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி இருக்க, அதுவும் எனக்கு கிடையாது. பலன் அப்படி பண்ணான ஒரு காரியம், அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தால் அதுவும் எனக்கு கிடையாது. எல்லாம் யாருக்கு? ஸ்ரீபதே ஏவ, ஸ்ரீபதியான நாராயணன் இருக்கான லக்ஷ்மி விசிஷ்டனான பெருமாள் அவனை சேர்ந்தது எப்படின்னு பரநியாசம் பண்ணோம். அதனால இந்த சொல்ச்ச சுரூப சமர்ப்பணம் அகம்னு சொல்றது, பரசமர்ப்பணம் பல சமர்ப்பணம். சுரூபம் சொல்லச்சே தெரியுது, அப்பா இந்த ஆத்மா நமக்கு சொந்தம் இல்லை, பெருமாளுக்கு சொந்தமானது. அதை எடுத்துன்னு வந்து திருடின்னு நமக்கு சொந்தம் நம்ம ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை பெருமாள்கிட்ட திருப்பி கொடுக்கணும். இந்த சுரூபத்தை பண்ணுற மத்தியங்களை அதான் சுரூப சமர்ப்பணம். பரசமர்ப்பணம்னா இந்த ஆத்மாவை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு பெருமாளுக்கு தான், எப்போதுமே அவனுக்கு தான். அன்றைக்கே சொன்னேன், நியூட்டன் டிட் நாட் ஃபைண்ட், அவன் தான் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணல கிராவிட்டியை. இட்ஸ் ஆல்ரெடி தேர், he discovered it. அவனுக்கு புரிஞ்சுட்டான். அதனால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்பா இந்த ஆத்மா உனக்கு சொந்தங்கிறது எப்போதுமே உண்மையானது, யூனிவர்சல் ட்ரூத். ஐ அண்டர்ஸ்டுட் ஒன்லி டுடே அப்படின்ட்டு அந்த திருடின பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம். அதனால் ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் 3 சொல்லக்கூடியது இது. அதால் தான் நம்ம போய் பண்ணுறோம் பெருமாள்கிட்ட முதல் ஸ்லோகத்தில். இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்லச்சேன், அதில் தான் இந்த இடத்துல நான் வந்து அங்கங்களை சொல்ல போகிறோம். நெஸ்யாம் அகிஞ்சனக ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜித விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் தொயி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உனக்கு 2 குவாலிஃபிகேஷன் வேணும், பெருமாளுக்கு 2 குவாலிஃபிகேஷன் வேணும். உனக்கு என்ன 2 குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், அகிஞ்சனன் அனன்யகரித்துவம். அகிஞ்சனனை என்னால் எதுவும் செய்ய முடியாது. பிச்சைக்காரன் வாசலில் வந்து கேட்குறான், என்னால் எதுவும் செய்ய முடியாது சார், கை சரியில்லை கால் சரியில்லை, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறேன், ஒன்றும் இல்லை, சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறான் அவன் பிச்சைக்காரன். அதை மாதிரி பெருமாள்கிட்ட போகிறோம் அகிஞ்சனன், என்னால் எதுவும் செய்ய மாட்டேன். அங்கே பார் வசிஷ்டர் எப்படி இருக்கார், அங்கே பார் விஸ்வாமித்திரர் எப்படி இருக்கார், அங்கே பார் வியாச பகவான் எப்படி இருக்கார், அவளை மாதிரி என்னால் எதாவது பண்ண முடியுமா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறோம். 2வது அனன்யகரித்துவம். சரிப்பா உனக்கு தான் ஒன்றும் இல்லைங்கிற, பக்கத்து வீட்டில் போய் கேளாம், ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டான் பெருமாள். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனால மோட்சம் கொடுக்க முடியாதே, நீங்கள் ஒருத்தன் தானே மோட்சம் கொடுக்க முடியும், நீங்கள் வந்து வேறு தான் கொடுத்தா அது வேணா எனக்கு மோட்சம் தான் வேணும்னு கேட்குறோம். அனன்யகரித்துவம்னு சொல்லச்சே பெருமாளை தவிர்த்து வேறு யாரும் கொடுக்க முடியாது, நமக்கு வேண்டிய மோட்சத்தை தவிர்த்து வேறு எதை கொடுத்தாலும் வானாங்கிறோம். அதான் அனன்யகரித்துவம். ஸோ ஆகிஞ்சன்யம் அனன்யகரித்துவம், இந்த 2 இருந்தால் தான் நீ பிரபத்திக்கு உள்ளே போக முடியும். அதே மாதிரி பெருமாளுக்கு 2 குவாலிஃபிகேஷன் வேணும். அவனுக்கு பரத்துவம், தட் இஸ் கால்ட் சுப்ரிமசி. தி பக் ஸ்டாப்ஸ் ஹியர்.
நான் தான் ஃபைனல் சிக்னேச்சர், எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது, நான் மோட்சத்தை கொடுக்குறேன், ஐ கேன் கன்ஃபர் யூ அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரம் இருக்க, அந்த சுதந்திரம் அவருக்கு வேணும். ரெண்டாவது சௌலபியமாக இருக்கணும். முஷுடு மாதிரி இருந்தால் பக்கத்தில் யாரும் போக முடியுமா? பக்கத்தில் போகிறதுக்கே பயந்து நகர்ந்து போயிட்டானா? அதனால் எளிமையாக இருக்கணும். பகவானுக்கு சுப்ரீமசியும் வேணும், ஈஸி அக்சசிபிலிட்டியும் வேணும். உனக்கு ஆகிஞ்சனன் வேணும், அனன்யகரித்தியம் வேணும். அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறோம். நெஸ்யாம் அகிஞ்சனகா. அகிஞ்சனகா அப்படின்னா எந்த உபாயத்தையும் என்னால் பண்ண முடியாது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம்னு வரிசையாக 4 சொல்கிறோமே, இல்லை கர்ம ஞான பக்தி 3 என்னால் பண்ண முடியாது. அகிஞ்சனன், கிஞ்சித்துனா கொஞ்சம், அகிஞ்சித்துனா கொஞ்சம் கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நான். அதனால் அது பேர் கார்பண்யன்னு பேர். அதாவது பெருமாள்கிட்ட போய் கண்ணை விட்டு அழறோம், அப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, யூஆர் லேமெண்டிங், அப்படியே அழுது கண்ணீர் வடிக்கிறேன், அப்படியே அழுது பெருமாள்கிட்ட போய் என்னால் இவ்வளோ மட்டமான பரிதாபகரமான நிலைமையில் நான் இருக்கேன், எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்குது, அது ஒன்று தான், செய்யக்கூடியதான காரியத்துக்கு சாமர்த்தியமோ திறமையோ எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லுது. அது ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன். தி அதர் குவாலிஃபிகேஷன், ஏன்னா பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு தானே கொடுக்குறேன். அவன் வாசலில் ரோல்ஸ் லாய்ஸில் இறங்கி கேட்டானா உன்கிட்ட கொடுப்பியா? நீ உனதே இவ்வளோ இருக்கேப்பா, நீ ஏன் கேட்குற அப்படின்பா இல்லையா? இல்லைங்கிறவனுக்கு தான் கொடுப்போம். ரெண்டாவது அனுகூலனாக இருக்கணும். வாசலில் பிச்சை கேட்குறான், ஏன்யா அப்படின்னு நம்மளை பார்த்து திட்டினா அவன் தான் கொடுப்பானா? போய் என்ன திட்டுற, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு போடுவான். அவனுக்கு அனுகூலமாக இருக்கணும். ரெண்டாவது அடுத்தது அவனுக்கு பிராதிகூல்யம், அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது. பிடிச்ச விஷயத்தை செய்யணும், பிடிக்காத விஷயத்தை செல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்தையும் சொன்னேன், முன்னாடியே சொல்லியிருக்கேனே, இது மாதிரி குழந்தை ஒரு கையால் தட்டிட்டு இன்னொரு கையால் கிள்ளிகிட்டே இருக்கக்கூடாது. இவன் தான் தட்டுறானன்ட்டு சொன்னால அனுகூலனாகவும் இருக்கணும், பிராதிகூல்ய வர்ஜனம், பிடிக்காத விஷயத்தை செய்யாமல் இருக்கணும். விஸ்வாசகா, அதாவது யூ ஹேவ் டு ஹேவ் ஏ அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இன் தி பகவான் தட் ஹீ வில் டெஃபினெட்லி கிராண்ட் யூ தி மோக்ஷம். எனக்கு எதுவானாலும் சரி, உன் பேரில் நம்பிக்கை இருக்கு, நான் பிரபத்தி பண்ணுறேன், நீ எனக்கு மோட்சத்தை கொடுப்ப அப்படின்ட்டு பிரார்த்தனா பூர்வம். அடுத்தது அதாவது பெருமாள்கிட்ட போய் அப்பா நீ என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கணும். ஏன்னா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. நீ என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்கணும். ஏன் அப்படி இப்போ ஒரு வாட்டி கேட்கலாம், சரி நம்மளே எதுக்கு பெருமாள் நம்ம கேட்டு அவன் மோட்சத்தை கொடுக்கணும், அவனே எல்லாருக்கும் யூனிவர்சலாக கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த பையன் இருந்தான்னா அந்த பையன் அப்பா என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் கிராஜுவேட் ஆரியா, உனக்கு நல்ல கார் ஒன்று வாங்கி தரேன் BMW அப்படின்ட்டு அப்பா BMW பையனுக்கு வாங்கி தரேன். வாங்கி தந்தோடனே அந்த பையன் கேட்டது, ஏன்ப்பா இந்த மாதிரி காரெல்லாம் வாங்கி எல்லாம் க்ரீனில் போகிறேன், நடந்துருக்கேன், உன் காரை நீயே வச்சுக்கோ அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி நான் மாட்டு ஆனந்தமாக புளியோதரை சாப்பிட்டு பூலோகத்தில் இருந்தேன், உன்னை யார் மோட்சத்தை கொடுக்க சொன்னாங்க? நான் மாட்டு இங்கே இருப்பேன் இல்லையா அப்படின்னு கேட்டான்னு என்ன பண்ண முடியும்? ஆனால் கேட்டாத்தான் கொடுக்க முடியும். அதனால ரக்ஷாபேக்ஷாம் பிரேஜிக்ஷதே அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டியன்ஸ் எடுத்துன மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதனால இது பேரே புருஷார்த்தம்னு பேரு. ஒரு புருஷனை அர்த்திக்கிறோம், போய் வேண்டும்னு போய் கேட்கணும், கேட்ட அப்புறம் தான் கொடுக்க முடியும். தென் ஒன்லி இட் ஹஸ் காட் தி மீனிங், அதர்வைஸ் இட் டஸ் நாட் ஹேவ் தி மீனிங். அதனால பெருமாள்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், அப்பா என்ன இது தானே புதுசாக இருக்குது, எதுக்கு கேட்கணும்? பெருமாளுக்கு தெரியாத நான் அப்பா, நம்மளாம் குழந்தைகள், அப்பா காப்பாற்ற வேண்டிய அவருடைய வேலை தானே? கிடையாது, அப்பா எதிர்பார்க்குறாரு. ஏன்னா வேதத்திலே சொன்னதே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம மைண்டு புரியணும்ல, புரிஞ்சதுனால அவர்கிட்ட போய் கேட்குறோம், அப்பா நீ தான் எனக்கு ரட்சகன்னு தெரியும், ஆனால் நீ என்னை காப்பாற்றணும்னு போயிட்டு அப்பாவுக்கு தெரியுது, எனக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும், உன் வாயிலேருந்து வரதான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு அவர். அதை மாதிரி அதனால் இந்த ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதேன்னு சொன்னதுனால வேதத்தில் இந்த இடத்துல என்னென்னா பெருமாள்கிட்ட போய் நீ காப்பாற்றணும்னு போய் வேண்டிக்கிறோம். பிரார்த்தனா பூர்வம் ஆத்ம ரக்ஷா, இந்த ஆத்மாவை இப்படியாக நீ ரட்சிக்க வேண்டும். இந்த 5 அங்கங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஸ்ரீமான் யார்கிட்ட சொல்கிறோம்? லக்ஷ்மி விசிஷ்டனான பெருமாள்கிட்ட சொல்கிறோம். இது சமஸ்கிருதத்தில் பலவிதமாக ஸ்லோகம் இருக்குது. இந்த 5 சொன்னது என்ன கேட்டால் ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்துருத்துவ வரணம். இந்த 5 ஆனுகூல்ய சங்கல்பம்னா பிடிச்சது செய்யறது, பிராதிகூல்ய வர்ஜனம்னா பிடிக்காதே செய்யாமல் இருக்கிறது, கார்பண்யம்னா இழிந்த நிலைமையில பகவான்கிட்ட போய் கெஞ்சி கேட்கறது, மகாவிஸ்வாசனா அவன் பேர்ல பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது, கோப்திருத்தவரனா என்னை நீ ரட்சிக்க வேண்டும்னு போய் பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறது. இந்த 5 தான் அங்கங்கள். எப்படி வீடு க்ளோஸ் பண்ணணும்னா மார்ட்கேஜ் அப்ரூவ் ஆகிருக்கணும், கையில் டவுன் பேமெண்ட் வச்சுருக்கணும், டைட்டில் கிளியர் ஆகணும் அப்படின்னு வரிசையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி தீஸ் 5 ஆர் மேண்டேட்ரி அண்ட் ஈச் ஒன் ஆஃப் தம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்று விட்டு இன்னொன்று கிடையாது.
அதனால் இப்போ பரநியாசம் பண்ணாச்சே ஆச்சாரியன்ட்ட போச்சு, அவர் அதான் சொல்லுவார், ஒன்றொன்னா எடுத்து சொல்லுவார். சொல்லிவிட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீ என்ன பண்ண போகிற பரநியாசம் டயத்தில் நீ வந்து என்ன சொல், அப்பா நான் இது மாதிரிலாம் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரிமெம்பர் தட். பகவான் எவ்வளோ கருணையோடு இருக்கானே, நீ அப்படி நினைக்கிறதுக்கே உனக்கு மோட்சத்தை கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாமா வேணாமான்னு, அது வேணா பிடிச்ச மாதிரி இருந்தால் அதெல்லாம் பலனை சேர்ந்தது. ஒரு ஓட்டி கேட்டாலே போகிறோம் உனக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த அப்பா பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, இட்ஸ் எ சிஇஓ. இது பையன் என்ன பண்ணுறது, டாக்ஸி ஓட்டின்னு இருக்கு. அப்பா நினச்சி ஐயோ இவ்வளோ பெருசாக வச்சுட்டு இருக்கமே, நம்ம சொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கமே, இது என்ன இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு அப்பாட்ட வந்து அந்த பையன் சொல்லுறது, அப்பா ஐ தாட் அபவுட் யுவர் கம்பெனி, நெக்ஸ்ட் இயர் ஐ எம் திங்கிங் வெதர் ஐ ஷுட் மூவ் அப்படின்னு. உடனே அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அடாடாடா நெக்ஸ்ட் இயர் வரேன்னு நினச்சிட்டு இருக்கானே. உடனே அவர் இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இந்த கார் எடுத்துக்கோ, இந்த டிபார்ட்மெண்ட் பாரு, அது பாரு, இது பாரு. அப்பா உடனே கொடுக்குறேன். இந்த பையன் இன்னும் திங்கிங் தான். அதுக்கே அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அது மாதிரி தான் நம்ம போய் பெருமாள்கிட்ட போய் பிரபத்தி பண்ணுறதுங்கிறது வந்து என்னென்னா, நீ வந்து கையை வரல கொடுக்குறேன், நானே என்னுடைய சம்பளம் வந்து 10% உனக்கு கொடுத்துட்றேன், ஆயுஸ் பூரா குடுமி வச்சுக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் சொல்ல. என்ன சொல்ல போகிற, நான் உனக்கு அனுகூலனாக இருக்கேன், உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய மாட்டேன், நான் ரொம்ப இழிந்த நிலைமையில் இருக்கேன், உன் பேரில் பெரிய நம்பிக்கை இருக்குது, நீ என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆத்மாவை எடுத்து உனக்கு திருடின பொருள் எடுத்து உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அப்படியே பிரபத்தினுடைய பாசுரம் அது. உய்யும் ஆறு எண்ணி, உய்யும் ஆறு, உய்யும்னா உஜ்ஜீவிக்கக்கூடிய மோட்சத்தை அடையக்கூடிய ஆறு அங்கங்கள். எப்படி சொன்ன, 5 அங்கங்கள் பிளஸ் அங்கே சேர்த்து 6. ஷடங்க யோகம்னு இது பேர். அஷ்டாங்க யோகம்னா பக்திக்கு பேர் அஷ்டாங்க யோகம். 8 விதமாக இருக்கக்கூடியது, யமம் நியமம் ஆசனம் பிராணாயம் அப்படின்னு இருக்கக்கூடியது அது. இங்கே 6ன்னு சொன்னால் 5 அங்கங்கள் பிளஸ் 6வது அங்கின்னு சேர்த்து இருக்கக்கூடியது. இது சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் எடுத்தால் ரொம்ப இருக்கக்கூடியது. ஆனுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷசீதி விஸ்வாசோ கோப்திருத்வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதிஹி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் இருக்கு. நமக்கு அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ஃபார் காமன் பீப்புள் லெட்ஸ் கோ ஃபார் ஈஸி ரூட். வாட் இஸ் தி ஈஸி ரூட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ்? யூ ஹேவ் டு ரிமெம்பர் வித் அன் அக்ரனிம். வாட் இஸ் தி ஃபார்முலா? பிரபத்திக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டானா, ஹெல்ப் மீ, HELPME. ஹெல்ப் மீன் பகவான்கிட்ட போய் கேட்க போகிறோம். அந்த ஹெல்ப் மீன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஹெச்னா என்ன அர்த்தம், ஹாப்பி, மேக் தி பகவான் ஹாப்பி, அதான் அனுகூல்ய சங்கல்பம். ரெண்டாவது ஈன்னு சொன்னது வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டால், எனார்மஸ் ஃபெய்த். ஸோ யூ ஹேட் டு ஹாவ் அ மகா விஸ்வாசம் that Bhagavan will definitely protect you and Bhagavan will give you the moksha. That is the E. L, lamenting. Lamenting is your destitute. What you go to Bhagavan and keep on telling him that I am in a position that I cannot follow any of the yogas what the rishis are doing. பக்தி யோகத்தில் பண்ணுறால அது மாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. Destituteness, அதான் lamenting. P, you ask for the protection of the Bhagavan. ப்ரொடெக்ஷன் கேட்கச்சே பெருமாள்கிட்ட போய் நீ என்னை ரட்சிக்க வேண்டும், கோப்தா அப்படி ரட்சகனாக இருக்க வேண்டும்னு போய் கேட்குறமே, அதுதான் ரட்சிக்க வேண்டும் சொல்லக்கூடியது. HELPH. எம்னா மேட். டோன்ட் மேக் தி பகவான் மேட். மேட்னா அவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாத. அண்ட் ஃபைனலி ஈன்னு சொன்னா ஈகோலெஸ் சரண்டர். அதாவது பெருமாள்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த சரணாகதிக்கான அந்த புத்தியை கொடுக்கறதும், அந்த சரணாகதிக்கான காரியத்தை நம்மளை செய்ய வைக்கிறதும், அந்த சரணாகதிக்கான பலனும் எல்லாம் சுஸ்மை சுப்ரீதியே சுயமேவ காரயதி அப்படின்னு சொன்னவன் அது மாதிரி அவ்வளவும் பகவானுக்கு தான். ஏன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி பிச்சைக்காரன், there is one guy who goes to Tirupati and there's a long line in Dharma Darshanam. So he looks at that one and he says, I cannot stand in this line. நமக்கு கண்ணு சரியில்லை, கால் சரியில்லை, இந்த ஹார்ட் சரி ப்ராப்ளம். ஸோ இ கோஸ் டு தட் துவஜஸ்தம்பம். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்டை கேட்டு என்னை உள்ள விடுப்பான போனால் போது பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ஒய் டோன்ட் யூ ஜாயின் ஹியர் அப்படின்னு நம்மளை உள்ளே விட்றான். உள்ளே விட்டோன்னே நீ அந்த பைல்வான் மாதிரி உனக்கு இப்படிலாம் பண்ணனா, ஏன் உனக்கு கை கால் சரியில்லைன்னு தானே விட்டேன். நமக்கு பின்னாடியே ஒரு பாக்ஸிங் போடுறோம் வந்து என்ன விடுப்பா அப்படின்ட்டு, அதை பார்த்தா நல்லா இருக்குல்ல நீ அங்கே போ அப்படிம்பான். அது மாதிரி உனக்கு இல்லைங்கிறதுக்கு தானே கொடுக்குறான். அதனால் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு பிஹேவ் தட் Bhagavan with his intention, with his compassion, with his sankalpam,
இஸ் கிவிங் தி மோக்ஷம். நம்மளால ஒன்றுமே கிடையாது. we are just asking for that one. ஆனால் நம்ம கேட்கறதுன்னா, அப்பா நீ எனக்கு கருணை பண்ணி எனக்கு இந்த மோட்சத்தை கொடுன்னு கேட்குறவன் அதோட சரி, அவ்வளவும் பகவான் தான் செஞ்சு வைக்கிறான். ஆனால் இந்த இடத்துல சொல்லச்சே ஈகோலெஸ் சரண்டர். அதனால பிரபத்திங்கிறது எப்படி? ஈஸி ஃபார்முலா, ஹெல்ப் மீ. ஹெச் ஹாப்பி, அனுகூல சங்கல்பம். இ எனார்மஸ் ஃபெய்த், மகா விஸ்வாசம். எல் லேமெண்டிங், கார்பண்யம். பி ப்ரொடெக்ஷன், கோப்திருத்வனம். எம் மேட், டோன்ட் மேக் பெருமாள் மேட், பிராதிகுல்ய வர்ஜனம். இ வந்து ஈகோலெஸ் சரண்டர். அங்கேன்னு சொல்லக்கூடியதான பிரபத்தி. தட்ஸ் ஆல் இட் இஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் ஆனுகூல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம் லக்ஷசீதி விஸ்வாசா கோப்திருத்தரம் ததா. இந்த சமஸ்கிருத ஸ்லோகமே அவசியம் இல்லை. எ ரோஸ் இஸ் எ ரோஸ் பை எனி அதர் நேம். ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் திஸ் ஒன். இது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் தேசியன். சொல்லச்ச உகக்கும் அவை உகந்து உகவாவ் அனைத்தும் ஒழிந்து உறவு குண மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து ஜகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன் மதிர்கட்சி நகர்கருணை நாதனை நல் அடைக்கலமாய் அடைந்தேனே. உகக்கும் அவை உகந்து, உகக்கும் அப்படின்னா what he likes, அவை those things, உகந்து you should do, you should be happily do that one. So if you are asking for a favor from somebody, first you have to do the things what he likes. உகக்கும் அவை உகந்து உகவாது அனைத்தும் ஒழிந்து. உகவாது what it displeases the Bhagavan. அனைத்தும் all of them ஒழிந்து, completely eradicate. Don't do anything what Bhagavan doesn't like. What Bhagavan does not like? What Bhagavan likes? Very simple. Bhagavan has created a sastra because we don't have the knowledge. When you go to moksham, there is no Vedam. You don't need a Vedam. You need a torchlight only when there is a darkness, flashlight. இப்போ பட்ட பகல் நல்ல வெயிலாக இருக்கு, அங்கே எல்லாம் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு நான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பூமி இருள் தருமா ஞானம்ன்ற மாதிரி பூமியில் வந்து எல்லாம் ஞானம் சூன்யமாக இருக்குது. அதனால நமக்கு ஒரு விளக்கு வேணும். வேதங்கிறத விளக்கு, ஆச்சாரியங்கிறது நமக்கு விளக்கு. அவளை வச்சு நம்ம சுற்றி வர இருக்கிறத பார்க்குறோம். மோட்சத்தில் எல்லாம் பட்ட பகல் மாதிரி இட்ஸ் எ கம்ப்ளீட் பிரைட் டேயாக இருக்குது. அதனால் நமக்கு அவசியம் இல்லை. வேதங்கிறது மோட்சத்தில் அவசியம் இல்லை இந்த இடத்துல. அதனால் உகவாது அனைத்தும் ஒழிந்து. அதனால் பெருமாளுக்கு எது பிடிச்சதோ அப்படின்னு கேட்டா, நேரம் வச்சுக்காத கண்டா. ஸோ பகவானுக்கு எது பிடிச்சது அப்படின்னு கேட்டேன்னா, தர்மசாஸ்திரங்கள்னு பண்ணி வச்சிருக்கான், பிரமாணம்னு பண்ணி வச்சிருக்கான். தர்மசாஸ்திரங்களில் பார்த்தா ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச, புராண, ஆகமம், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பகவானுடைய கட்டளைன்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதை வந்து we have to follow that. If you break those rules, just like the car, he catches you on the expressway. So the rules says you have to go at 65 and you are going at 92. So that is the reason why they catch you. So not because of he doesn't like you or anything, but you broke the rule. So similarly Bhagavan, அவனுக்கு பிடிச்சது புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன? What is punyam? Punyam is not some measurement like 3 kilos, 5 liters. அது மாதிரி புண்ணியம்ங்கிறது is not something. Punyam is the one you get into the good books with the Perumal. Perumal likes a lot about those. பாவம் சொன்னா, sin சொன்னா, Perumal doesn't like it. பெருமாளுக்கு எது உகந்ததோ அது பேர் புண்ணியம்னு பேர். பெருமாளுக்கு எது பிடிக்காம இருக்கோ அது பேர் பாவம்னு பேர். உகக்கும் அவை உகந்து, பெருமாளுக்கு பிடிச்சது செய்யணும். உகவாது அனைத்தும் ஒழிந்து, பெருமாளுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த ரெண்டு தான் முதல்ல பண்ணிடுற சங்கல்பம். உறவு குண மிக துணிவு பெற உணர்ந்து, பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உறவுன்னு இருக்கு. உறவுன்னு அர்த்தம் ரிலேஷன். When you say a relation, that means there are two entities, not a single entity. அத்வைதத்தில் சொல்லச்ச பகவான் ஒன்று தான், எல்லாம் பிரம்மம், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உறவே இருக்க முடியாது. யூ கேனாட் பி ரிலேட்டட் டு யுவர் செல்ஃப். ஒன்லி வென் தேர் ஆர் டூ திங்ஸ் இருக்கச்சு தான். அதனால தான் ஆண்டாள் ரொம்ப சாமர்த்தியமாக விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சொல்லச்ச உறவுன்ற வேர்டு போட்டிருக்கா. உறவுன்னு சொன்னால் பெருமான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா வேற, ஜீவன் சொல்லக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் வேற.
இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதான ரிலேஷன் இருக்க, அது அனாதி காலமாக வந்தது, அது அழியாமல் இருக்கக்கூடியது. அதனால் அவன் எப்பொழுதும் நமக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன், நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவன். அதனால் நம்ம போய் பெருமாளுடைய திருவடி பிடிச்சிக்கிற அப்பா தன்னுடைய குழந்தைக்கு செய்கிறது சாதாரணம். அதனால தான் உடனே பெருமாள் செய்கிறார், நிச்சயம் உனக்கு செய்வார் அப்படின்னு. அதனால உறவு குண மிக துணிவு பெற உணர்ந்து கட்ஸ் அப்படிங்கிறமே, பெருமாள் எனக்கு நிச்சயம் மோட்சத்தை கொடுப்பான். ஏன்னா உலகத்தில் இருக்கச்சே எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். கஷ்டம் வரைச்ச நம்ம எக்ஸ்பிரஸ் வேலே பார்க்குறோம், ஒரு 4 லேன் இருக்குது. இந்த லேன் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணி அந்த லேனுக்கு உடனே மாறுறோம், அந்த லேன் சொன்னால் இந்த லேனுக்கு மாறுறோம் நம்ம. அது மாதிரி இந்த பெருமாள்லேருந்து ஒரு பெருமாள்லேருந்து இன்னொரு பெருமாள் மாற்ற முடியாது. யூ கெட் மேரிட் டு யுவர் ஒய்ஃப் ஒன்லி ஒன்ஸ். So, if you see somebody else, you cannot keep on switching the lanes. You stick with that one. Like how we get married bodily to the another person, we get married to Bhagavan through the Atma. இது உடம்புல பண்ணக்கூடிய தேகமாக பண்ணக்கூடியதான விவாகம், அது ஆத்ம விவாகம். அந்த பெருமாளுக்கு ஒரு வாட்டி பண்ண எப்படி பதிவிரதையாக இருக்கக்கூடிய பொன் தன்னுடைய ஆத்துக்காரை மட்டுமே எப்போது நினைப்பாளோ அது மாதிரி இந்த பெருமாளை நினைக்கணும். ஆனால் இந்த பிரபத்திக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பெருமாளை விட்டு இன்னொன்று இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சுன்னா அதான் இப்போ கேட்குறா, அது மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னா அது மாதிரி இப்போ பிரபத்தி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி கோயிலுக்கெல்லாம் போகலாமா, மீதி தெய்வங்கள்லாம் வணங்கலாமா அப்படின்னா, ஐ வில் ஆஸ்க் யூ தி சிமிலர் கொஸ்டின் பேக் டு யூ. ஏன் சார் கல்யாணம் பண்ணிட்டே அப்புறம் டேட்டிங்லாம் போகக்கூடாதாமே அப்படின்னா, அது மாதிரி தான் இருக்குது. பின் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அது மாதிரி தான் இந்த இடத்துல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மீது எதுக்கு போகிறேன்னா, ஹீ வில் கிவ் யூ எவ்ரி திங். நம்ம பண்ணாமல் இருக்கிறது. நோபடி இஸ் ஃபோர்ஸிங் யூ டு கெட் மேரிட். பட் இஃப் யூ கெட் மேரிட், you have to be honest. So that is what he'll say over here. உறவு குண மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து. வியன் காவலர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. பகவான் நமக்கு ரட்சகன், அவன் நமக்கு ரட்சிப்பான் அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம பண்ணுறோம். ஜகத்தில் ஒரு புகழெல்லா, ஜகம் மீன்ஸ் திஸ் பூலோகம், இந்த பிரபஞ்சம். இந்த ஜகத்தில் ஒரு புகழெல்லா. இன்றைக்கி கடைசியில் கோவில் எல்லாம் மன்னிச்ச சாத்துமுறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மாழ்வாரனுடைய திருவாய்மொழியிலேருந்து எடுத்து சொன்னான். நம்மாழ்வார் உலகம் உண்ட பெருவாயானவர்களில் அதை கடைசியில் சொல்லுற, அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றில்லா, புகழ் மீன்ஸ் ரெஃப்யூஜ். ஒன்று இல்லான நோ அதர் ரெஃப்யூஜ். ஐ cannot go to anybody. அதாவது இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், சார் எப்படியான கஷ்டப்பட்டு என்னுடைய டிசீஸ் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னா, உடனே இந்த டாக்டர் சொல்கிறார், ஏன்பா இங்கே வேறங்கேன்னு போகக்கூடாதானே, யூ ஆர் தி ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட்டு சார். அவர் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், வேறு யாரும் கிடையாது. மோட்சம் போகணுன்னா அவன் ஒருத்தன்ட்ட தான் போயானோம். இப்போ காலேஜில் கோர்ஸ் படிக்கச்ச எல்லாருக்கும் தெரியும், 1-2 கோர்ஸ் மேண்டேட்ரியாக வச்சுடுவா. அந்த மேண்டேட்ரி கோர்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான் இருப்பார். அவர் எப்போதும் பிசி தான் கொடுத்துட்டுருப்பார். அவர்கிட்ட எப்போதும் வராது, நல்லா மாட்டேன்ட்டேன் நம்ம அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே மோட்சத்தை கொடுக்கணும்னா இவர் ஒருத்தர் தான், வேறு ஒருத்தனும் கிடையாது. நீ யார்கிட்டவனா போய் பாரு, அவனால் கொடுக்க முடியாது. அதனால் உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இந்த பெருமாள்கிட்ட தான் நீ வாங்கி ஆகும். ஸோ பெருமாள் உண்மையிலே நல்லவன். எதுக்கு சொல்கிறேன்னா, we don't have no other refuge. அதுதான் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அடிக்கீழ் அமர்ந்து உன்னுடைய திருவடிகளில் விழுந்து மோட்சத்தில் நான் புகுந்தேன் அப்படிங்கிறார். அதான் இங்கே சொல்லச்ச புகழில்லா. ஜகத்தில் ஒரு புகழில்லா. பக்தி யோகத்துக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும். பிரபத்திக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் பிரபத்திக்கு? பிகாஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் இன் எனிதிங் எல்ஸ். as simple as that. உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற பற்றியா, அதுதான் குவாலிஃபிகேஷன். யுவர் இன்எஃபிஷியன்சி, இன்கெப்பாசிட்டி, இன்கேப்பபிலிட்டி, இம்பேஷன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் நெகட்டிவ், ஈஸியாக நமக்கு வந்துடும் அது. அதனால தான் பிரபத்திக்கு நம்ம போய் சேரும். புகழென்றெல்லா அடியேன், ஜகத்தில் ஒரு புகழெல்லா தவம் அறியேன். இது ஒரு தபஸ். இந்த தபஸ்ன்னு பண்ணுறோமே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் தபஸை வருஷக்கணக்காக உட்காந்துன்னு, யுகங்கள் கணக்காக உட்காந்துன்னு ஜனங்க பண்ணுற ரிஷிகளெல்லாம். அதை மாதிரி இந்த தபஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபத்தி ரொம்ப சிம்பிள். பெருமாள்கிட்ட போய் கையை கூப்பின்னு ஆச்சாரியன் மூலமாக, அப்பா எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்கணும், உனக்கு இந்த 5 அங்கங்கள் சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன், பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டேன், நான்
உன்னை ஒன்றும் இல்லாத இழிந்த நிலைமையில் இருக்கேன், உன் பேரில் மகா விஸ்வாசத்தோடு இருக்கேன், நீ என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு இந்த ஆத்மா உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு தடவை சொன்னால் போதும். இது பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 10 seconds, அவ்வளோதான். அது கல்யாணம் சொல்ல மாதிரி, கல்யாணத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னா கல்யாணம் ஆகிடுது, தாலி கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 minute, அவ்வளோதான் தாலி கட்டுறது. லைஃப் லாங் யூ வில் பி என்ஜாயிங் வித் ஹர். அதே மாதிரி தான் இந்த இடத்துல. இங்கே வந்து உடம்பு இருக்கிறது வந்து அழிஞ்சு போயிடுது, அதனால ஒரு லைஃப் தான். ஆனால் இது ஆத்மா அழியாதது, எப்போதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அப்படி இந்த பிரபத்தின்ற சாஸ்திரத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறார் இதில். இதே இன்னொன்று நம்ம சொல்கிறோம், நம்ம தினம் சொல்லக்கூடாது. நின் அருளான் கரியன்றே மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். இப்போ முதல்ல சொன்னோம், அதுவும் இதே தான். நின் அருளான் கதியின்றி மற்றொன்றில்லேன், உன்னுடைய அருள் தவிர எனக்கு வேறு எதுவும் கிடையாது. Other than your compassion and your blessings, I don't have anything else. நம்மாழ்வார் எடுக்கச்சு திருவாய்மொழியில் எடுக்கிறோமோ, உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். பகவான்கிட்ட எதிராக ரொம்ப வசந்ததுன்னு கேட்டால் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அந்த பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்லச்சே, நின் அருளான், வித்தவுட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ். தட்ஸ் ஒன்லி திங் ஐ நீட் அப்படின்னு சொல்கிறதுனா கார்பண்யம். ஏன்னா பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான், என்னால் எதுவும் செய்ய முடியாது ஐயா, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு எதாவது பிச்சை போடுங்கோ அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, உங்களுடைய மனசு கருணையோடு செய்யணும் காரியத்தை. அப்படிங்கிறமே அமர் பெருமாள்கிட்ட வந்து we are asking with your great compassion and sympathy and daya and karunya and vatsalya, you have to confer everything to me because I am completely ineligible for everything. அதான் நின்னருளான் கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தே. நெடுங்காலம் means for a long ages. பிழை means errors, sins. அவ்வளோ for so many ages, so many jन्mas I have been doing all the bad things. I am not going to do anymore. கழிந்தேன், those are all the past. I am starting a new chapter. From today onwards, I am not going to do anything which displeases you. அப்படின்னு சொல்கிறவன் அதான் புராதிகுல்ய வர்ஜனம். உன் அருளுக்கு நிதான நிலை உகந்தேன். ஃபர்ஸ்ட் லைனில் சொன்னோம், பகவான் ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். வித்தவுட் பிளெஸ்ஸிங்ஸ் ஐ cannot do anything. So if you want to get the blessings from the Perumal, but you have to act to qualify for that. How do you act to qualify for that? பெருமாளுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யணும், ஆனுகூல்ய சங்கல்பம். உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். I don't have no other refuge except your blessings. I have complete 100% unshakable faith அப்படின்னு சொல்கிறோம். அதான் மகா விஸ்வாசம். மண் இருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவதம் வாட்சிதார வரித்தேன் உன்னை. I've been put into this earth and I'm going through all this birth and death cycle. Punarabi jananam, punarabi maranam, I keep on going and I got stuck into this darkness. If I want to get out of that one, where the மோட்சத்தில் நித்திய சூரிகள் அண்ட் முக்தர்களுடைய ஆனந்தம் அனுபவிக்கிறாள, அதை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா பொண்ணை நான் ரக்ஷனாக எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ வாட் தோஸ் பீப்புள் ஹேவ், ஐ வாண்ட் தட் ஒன் அப்படின்னு கேட்குறோம். இன்னருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே. Because I told all these things, Bhagavan, please don't give me any more burden. I don't have to worry about protecting this Atma. They rakshika வேண்டியதான் இருக்க, அது இனிமே I don't have to worry about it. Ramanujar, in the last days, everybody was crying. So he was prepared. நம்மள மாதிரி இல்லை, we don't know when we will die. But all those great people, they know. They mark the dates. They mark the time. I'm going to go day after tomorrow after 12 o'clock. They will tell, as if he takes the bus and goes to the next town. So Ramanuja says, this is the day I'm going to go. And all his disciples were sitting there all crying. They said, Ramanuja, you are the greatest Acharya. Ninga, if you die, we all will commit suicide. Then he comes back and asks, why do you have to commit suicide? What right do you have? Even that's why that we follow the same rules here. You don't have the power to kill yourself. They put you in jail. Committing suicide is a crime. So you don't own anything. That's the law says. You don't own anything. You don't own your Atma. You don't own your body. The body is going to be burnt. The Atma belongs to somebody and it takes a different
a different body and goes into different Janma. So, in between Rajagopalan, what is that Rajagopalan? That's nothing. After you are done, you are buried or you are cremated. And they will call it an akrine. Where the Nela Pochi. Adu Pona Abdirka Banga. Adamare Akudi. Anale, in that Ramanuja Sorar, this Atma, when it has to go to Bhagavan, is determined by him. You don't have no power. This body, whatever the problems it has to face through, is determined by your previous karma. Then why are you sad? I don't understand. So put it the other way. You're trying to make all those things, you're putting a nice polish, nice powder and everything on your body, eating all the good food, all the vitamins and everything. You do all those things. This is like you go to your neighbor's car and keep on washing his car. Doesn't belong to you. Why you are cleaning his car? Same thing, this body doesn't belong to you. So he says this body is like a wound. You have to take care of that one. So you have to wash, clean it and put it. This is like a wound. As long as it stays as pundumari irukakudiyadu. If you feel like that, that body what you have is like a wound, that is the attitude you should have. So you have to, that's what the rishis were doing. Rishis were doing all of them because indriya nigraham. They control all their organs. So when you do control all these organs, you feel so good. For example, why don't you try one day, try to be Ekadashi. When the Ekadashi comes, at least one time in the evening, don't eat. So when you don't eat, it looks like you are hungry and everything. Next morning, you say, I overcome that one. So you feel that you accomplished something. Because the Indriyam wants to go in one direction, you control that one. And you have the power. So that is what the rishis did. They hold the breath for another 100 years and then they will leave it. So that is how they should be able to control Indriya Nigraha. So we should think about that one. This body doesn't belong to us. We don't listen to the body. The body should listen to us. The body should be listening to your Atma. That is what we are trying to ask for. So what I am trying to say, both your body and Atma does not belong to you. Anale, மன்னிருளாய் நின்ற நிலை எமக்குத் தீர்த்து வானபதம் வாட்சிதர வரித்தேன் உன்னை இன் அருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் இன் அருளால். With all your great blessings, with that one, please take away the load. I don't have to worry about my body. I don't have to worry about my Atma. For example, for a moment to think about it, we're getting so much emotion in our heart. Many times, there are people who want to go very fast. And those people, you call them, they will be running inside the bus. The bus is already taking you somewhere. But running inside the bus, you are not going to go any faster. So that is what we are trying to do. The storm in the teapot. So that is what we do. Because you do like that one, are you accomplishing anything? Nothing. But somewhere or other, our emotions are there. So that is the first thing we have to do is control your organs. Indriya Nigraham. That is what we need. And this one, what this Prabhati is going to do for the younger kids, I try to say, whether it gives you moksham or not, when you take an Agatha Christie novel, I am trying to tell you what is the last page first. So if you know who is the murderer in that one, then there is nothing great in that book. All the pages look so empty. So what I am trying to tell, see, even the colleges they ask you write an essay. So John or Rama, you are applying for this Yale University. So write an essay, one day in your life, the year 2054. So they ask you, because they want you to think, what is your objective? And you start your IRA account. The guy is only 24 years old. He already started IRA account. That starts only from 65. Maybe it goes to 75 by the time he gets that. So, IRA account. Why you do that one? Because you know someday will come. So ask yourself, think there is a last day of your life. Maybe 2014, 2018 or 2200, whatever it is. One day it will come. There is nobody who come to earth stay there forever. Think about it, where you are going to go. Read your book. How you spend your life. How many good things you did, how many bad things you did. And you evaluate yourself, how it's going to be.
So that day will come. That is why we are trying to tell ahead to them. Don't worry about that one. If you do that, I know I have to go to India in next March. So you already booked the ticket. When you book the ticket, you know it, and then you don't have to worry about it. You do all other kinds of things. So similarly here, when you do the prabhati, you book the ticket, you get your boarding pass. Once you get the boarding pass person immediately cannot jump into the plane because say, hey, the plane is not ready. That means you cannot die, immediately go to moksha. And boarding pass guy cannot go to the town. You may miss the plane. But what he is going to do? Once you have done prabhati, the guys who have done prabhati are those people who are having the boarding pass and walking inside the lounge. They have to spend the time. They have to kill the time. That's why they go to the coffee shop, they go to the bookstore, and everything. And the coffee store, Starbucks guy says, sir, you can have any number of cups of coffee. Everything I can give you free. How much you can drink? You say, look, I have to go to the plane. I'm not here to drink the coffee. That's what you're going to say. So the kids, when they do that one, whatever, I'm becoming a lawyer, I'm becoming an investment banker, I'm becoming a doctor. How many years are you going to be? 30 years, 40 years, 50 years, 200 years? It has to end. What's going to happen after that? Ask that question. Everything ends there. So when it ends like that, when people look at that, they ask that question, there is no reason for me to go in a bad way to go and get anything, to go and break any rules. Because you know it is going to end. Your conscience will not permit that one. There are two ways to win the race. One way you run fast, or second way to break the knee of the other guy. So he can walk and win. You don't want to do that. So that is what I am trying to say. So when you look at the end, everybody has gone through their life. So many things we thought so important, so great. Without that, we cannot live. So crucial. Nothing. The days are past. After 10 years, you look back that one. I thought so, but it is nothing really important. That is what is life. So when I teach this prabhati for the younger kids, what it means, forget about the moksha, what it gives you when you die, but it makes you a better person to live. So you understand others. You don't judge others. You try to see from their viewpoint and everything. It makes you a better person. You are not looking at the first floor and looking at everybody. You are going to the 60th floor and looking at everybody. Just like the guy went on the Apollo 11, Michael Collins, he was all alone. You remember Apollo 11? When the small piece went into the moon, Armstrong and Aldrin, they went down. This Collins was all alone. He was circling. And for about 20 minutes going to the other side, there is no communications. And he says, lonely means, that is where I understood what is loneliness. There's nothing, you're out there. That's like that we are. Our Atma is like that one. And we don't understand. We think today we do this one is great, tomorrow we pass this exam is great, we get this job is great, we get the kid is great, we get the daughter's marriage is done, it's great. No, it is not. It is like the tides coming, one after another it keeps on coming. Do you think that you will be happy when the girl is get happy when married? Oh, she has to get a good girl. Oh, she has to get another school. Oh, my granddaughter has to get married. And she continues. It never ends. I'm not saying that you should not be. But all I'm saying is, don't worry for those things. Bhagavan will take care of all of them. For that, you don't have to go and do in a wrong way. That is more important. So, the prabhati, what it teaches you at the end, is try to be a good person. So, that's one in there. So, let's say, Unna Ninnarulan Gadindri Matrundillen, Nedungalam Praise the Nelegardin, Unnarula Kinidan Ele Wenden, Un Sharane Shananum Tuni Rubundain, Manirula, Nendinale Yamakutirte, Vanavadam Vachidara Varitenunai, Innarula, Lini Anakor, Barametramal, Enturuma, Ladakalam Kol, Yenaini, hey. So, what we understand today's lecture, Prabhati is a easy way. You go to the Acharyan and lift your hands and ask the Perumal, please give me the moksha. I am completely ineligible to do anything else. I will do Anugule Sankalpam. Help me, I told you. H means make Bhagavan happy. E means enormous faith. L means lamenting because you cannot do anything else. P means protection. Bhagavan, you be the protection for me. M means don't make Bhagavan mad. Pradipulya Varjanam.
E means egoless surrender. Without any kind of egoness with you, agangaram, mamagaram, without all those things, you do the surrender to Bhagavan. That is the whole essence. The 5 of them, Anugulya Sankalpam, Pradigulya Varjanam, Goptrutvanam, Mahavishwasam, Karpanyam, these 5 are Angam, limbs. Final thing is Bharanyasam. You give this Atma back to its owner. That is the whole idea of these first two slokas. So let me stop at this point for today and officially conclude and shut this recording, and then we can go for the discussion. Kavidharkika Simhaya Kalyana Gunasaline Srimade Venkadesaya Vedanta Gurave Namaha. Idan